வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. டெட் முக்கியமான பகுதிகளில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தமிழ். சரி, இப்போ நம்ம கிளாஸ் வீடியோ சொன்ன இதுக்கு மேலே நம்ம எந்த மாதிரி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம நேரம் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள். இந்த சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறது 6வது படாத வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் கவிஞருடைய சிறப்பு பெயர்கள் இதில் இருக்கு. அதே மாதிரி இது ஒரு லிஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம இதில் பேர் வச்சு அது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வைஸாக நம்ம நிறைய லிஸ்ட்டுகள் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கான ஷார்ட்கட்டு அதோட சின்ன எக்ஸ்பிளனேஷன் நம்ம படிக்கும்போது அது கண்டிப்பாக மைண்ட் நிற்கும். ஸோ இந்த லிஸ்ட் வைஸ் செயின் லிங்க் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் மேப் இந்த மாதிரியான நம்ம கிளாஸ் வீடியோஸ் நிறைய நம்ம போட வேண்டியது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு படிச்சது மனப்பாடமா மனசுல நிற்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள், கவிஞருடைய சிறப்பு பெயர்கள் தான். இதுல பாத்தீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வீடியோஸ் நம்ம ஏற்கனவே யூடியூப்ல நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக இந்த டைம் நான் கொடுத்துருக்கேன். சரி, இப்ப இங்க என்ன பண்றோம்? முதல்ல புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் யார்? மகாவித்வான் மீனாட்சந்திரனார். முதல்ல புலமை கதிரவன் மகாவித்வான் மீனாட்சந்திரனார். இவர் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அதவத்தூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தார். அதவத்தூர். இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தலப்புராணங்கள் பாடுவதில் வல்லவர். தளத்திற்கு சென்று தலப்புராணங்கள் பாடுவதில் வல்லவர். இதுல இதை விட ஒரு ஸ்பெஷல் என்ன, இவருடைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஊவேசா, தமிழ் தாத்தான் சொல்றோம்ல, ஊவே சாமிநாத ஐயர், குலாம் கதிர் நாவலர், இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய மாணவர்கள். அப்படின்னு இவர் ஆசிரியர் எந்த அளவுக்கு பெரிய இவருடைய நூல்கள்ல சேக்கிலார் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற இந்த நூல் இவருடைய பெருமையை சொல்லும் அப்படின்றது ஒரு தகவல். சரி, ரெண்டாவது பாருங்க, தமிழிசை இயக்கத்தின் தந்தை கருணாமிரத சிகரம், அதே மாதிரி இசைத்தமிழ் தொண்டின் சிகரம். இதெல்லாம் யார் அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர். ஆப்ரஹாம் பண்டிதர். இவருக்கு என்ன ஸ்பெஷல்னா, இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்பவார் வடகரை அப்படிங்கிற சிற்றூர்ல. ஏன் இந்த கவிஞருடைய ஊர் பெயர்கள் சொல்றேன்னா, நமக்கு போன டெட்ல இந்த கவிஞர்கள் பிறந்த ஊர்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கு, அவங்க பெற்றோர்கள் இருந்து கேள்வி வந்திருக்கு. அதனால நம்ம இந்த ஊரை கொஞ்சம் கொண்டு போய் இருக்கு. சரி, இப்ப இந்த ஆப்ரஹாம் பண்டிதருக்கு என்ன ஸ்பெஷல்? இவர் சித்த மருத்துவத்துல இவருக்கு இருந்த அறிவை பார்த்துட்டு மக்கள் அவருக்கு பண்டுவர், மருத்துவர் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்தாங்க. அது பின்னாடி பாத்தீங்கன்னா பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதனால இவருக்கு பண்டிதர், ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படின்ற பேர் அவருக்கு வர ஆரம்பிச்சிடும். பண்டைய தமிழ் நூல்கள் எல்லாம் கத்துக்கிட்டு சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தன்னோட சொந்த செலவிலேயே தமிழிசை மாணவர்கள் நடத்தியிருக்காரு. அவருடைய இசைத்தமிழ் தொண்டோட அந்த சிகரம் கருணாமிரத சாகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரி, அடுத்து மூணாவதா பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா காவிடி சிந்தின் தந்தை பாத்தீங்கன்னா சென்னிகுளம் அண்ணாமலையார். இவருக்கு என்ன ஸ்பெஷல்? சென்னிகுளம் அண்ணாமலையார் இவர் பாத்தீங்கன்னா 19 நூற்றாண்டை சேர்ந்தவர். சென்னிகுளம் அண்ணாமலையார் பாடின காவிடி சிந்து அருணகிரியாரோட திருப்புகழ் தக்க தலைவிளைந்த ஒரு சிறந்த சந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. சந்த இலக்கியம். சரிங்களா? தமிழ்ல முதல்ல வண்ண சிந்து பாடினதால காவிடி சிந்தின் தந்தை அப்படின்னு இவர் அழைக்கப்பட்டார். சரிங்களா? இவர் பாத்தீங்கன்னா 18 வயசுலயே ஊட்டுமலைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு குறுநில தலைவராக இருந்த இருதாலய மருதப்பத்தி அவர்கிட்ட அரசவை புலவராக வேலை பார்த்தார். இவருடைய ஸ்பெஷல் 18 வயசுலயே. அதே மாதிரி இவருடைய இயற்றிய நூல்கள் பாத்தீங்கன்னா வீரை தலாபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், அதே மாதிரி சங்கரன் கோவில் திருபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி, இப்படியாக வரிசை படம். அடுத்ததாக பாருங்க, 4வது இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனந்தரங்கூர். பெப்பிசு என்ன டைரி பத்தின முழு தகவல் தான். புதுச்சேரி வரலாற்றை பதிவு செஞ்சவங்கல்ல முதன்மையானவர் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. நாட்குறிப்புன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முகலாய மன்னர் பாபர் காலத்துல இருந்தே அந்த நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம் இருந்துட்டு இருக்கு. ஆனா அவுரங்கசீப் காலகட்டத்தில் நாட்குறிப்பு எழுதுறது தடை செஞ்சிருக்காங்க. அது ஒரு இது. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்த முதல் போர்ச்சுகீசியர் ஐரோப்பாவில இருந்து வந்த 1498 ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்சு வாஸ்கோடகாமா அவருக்கு பாத்தீங்கன்னா நாட்குறிப்பு எழுதுற பழக்கம் இருக்கு. வாஸ்கோடகாமாக்கு இவருடைய நாட்குறிப்பு பாத்தீங்கன்னா ஆழ்வாரோ வெள்ளோ அப்படிங்கிறவரால பதிவு செஞ்சதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, இப்ப ஆனந்தரங்கூரோட கதைக்கு வருவோம். இந்த ஆனந்தரங்கூர் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனியோட மொழிபெயர்ப்பாளராகவும் துய்ப்ளே அப்படின்ற அந்த பிரெஞ்சு ஆளுடைய மொழிபெயர்ப்பாளராகவும் வேலை பார்த்திருக்காரு. சரிங்களா? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற சாமுவேல் பெப்பிசு. அதே மாதிரி ஆனந்தரங்கூர் பாத்தீங்கன்னா இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னு சொல்லப்படுறாரு. சரிங்களா? இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல். அடுத்ததாக 5வது பாருங்க, வசன நடை கை வந்த வள்ளலர் ஆறுமுக நாவலர். வசனடை கை வந்த வள்ளலர் ஆறுமுக. இவரு யாழ்ப்பாணம் நல்லூர்ல பிறந்தார். சரிங்களா? ஆறுமுக நாவலர் பதிப்பிச்ச நூல்கள் திருக்குறள், பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு. சரிங்களா? புராண நூல்கள் வசனமா எழுதி அதை எல்லோரும் படிக்கிறதுக்கு எளிய வடிவத்துல இவர் மாத்தினார். சரிங்களா? திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் அப்படின்ற பட்டம் கொடுத்துச்சு. ஏன் இதெல்லாம் தெளிவா சொல்றேன் அப்படின்னா இந்த சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் இதுக்கு எக்ஸாம்ல கேட்டார். சரி, அடுத்து வரக்கூடியவர் யார் அப்படின்னா தமிழ் இமயம் வா சுபமாணிக்கம்
அப்படின்ட்டு. இந்த வா சுபமாணிக்கம் இவரை பத்தி சொல்லணும்னா தமிழுடைய சிறப்புகளை பத்தி ஆய்வுகள் செஞ்சதால தமிழ் இமயம் அப்படின்னு இவரை போட்டப்பட்டாங்க. சரிங்களா? தமிழ் வழி கல்வி இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா போனார். சரிங்களா? இவர் எழுதின நூல்கள் பாத்தீங்கன்னா தமிழ் காதல், அதே மாதிரி வள்ளுவம், கம்பர், சங்க நெறி, இந்த மாதிரி பல நூல்கள் வந்து இவர் எழுதியிருப்பார். சரிங்களா? அடுத்து 7வதாக பாத்தீங்க அப்படின்னா கிறித்துவ கம்பர் H.A. கிருஷ்ணபிள்ளை. இவரை பத்தி நிறைய படிச்சிருப்போம். இருந்தாலும் இவர் எழுதின நூல்கள் ரொம்ப முக்கியம். ரச்சனை யாத்திரிகம், போட்டு திரு அகவல், ரச்சனைய மனோகரம், இதெல்லாம் அவருடைய நூல்கள். ஏன்னா இதுல இருந்து கேள்விகள் முன்ன எடுத்திருக்காங்க. சரி, 8வதா பாத்தீங்கன்னா தமிழ் நதி கலைவாணி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பாத்தீங்கன்னா திருகோணமலையை பிறப்பிடமா கொண்ட ஒரு கவிஞர். இவங்களுடைய படைப்புகள் பாத்தீங்கன்னா நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது, அதாவது சிறுகதைகள் சொல்லிட்டு சொல்றது. சூரியன் தனிதலையும் பகல் இரவுகளில் புலியும் துயரப்பணி அப்படின்றது கவிதைகள். காணல் வரி குறுநாவல். ஈழம் கைவிட்ட தேசம், பாதீனியம், இதெல்லாம் நாவல். சரிங்களா? இது வந்து அவருடைய ஸ்பெஷல். அடுத்ததா பார்க்கக்கூடிய ஒரு கலைவாணி எடுத்து கவியோகி சுத்தானந்த பாரதியார். கவியோகி சுத்தானந்த பாரதியார், இவருக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்கு. அடுத்து 10வதாக நாவலர் சொல்றது வந்து சோமசுந்தர பாரதியார். நாவலர் என அழைக்கப்படுவர் சோமசுந்தர. இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியுடைய நண்பர், வழக்கறிஞர், இதெல்லாம் இவருக்கு தமிழ் அறிஞர். இதெல்லாம் நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கு உண்டு. 11வது பாத்தீங்கன்னா தமிழ் தாத்தா உவேசா. இவர் வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஏன்னா பதிப்பிக்கிற வேலைகள் இவர் ரொம்ப ஸ்பெஷல். சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கூடிய பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவருக்கு இன்னும் பெற்ற பல பட்டங்கள் பாத்தீங்கன்னா மகா மகோபாத்தியாய, அதே மாதிரி திராவிட வித்யா பூஷணம், அப்புறம் தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்றதெல்லாம் அவருடைய சிறப்பு பேர், அந்த பட்டங்கள். இதுல இருந்து கேள்விகள் நமக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 1932 சென்னை பல்கலைக்கழகத்தால டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் இவர். சரிங்களா? அடுத்து 12வதா பாத்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி கம்பன். இந்த கம்பரை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்போம். இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் நம்ம ஒரு சிலர் தெரிஞ்சுக்கணும்னா கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு பாரதியார் பெருமையா சொல்லியிருப்பார். ராமனுடைய வரலாற்றை தமிழ்ல ராமாவதாரம் அப்படின்ற பேர் வச்சாரு. கல்வியில் பெரிய கம்பர், கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும், இந்த மாதிரியான முதுமொழிக்கு உரியவர் கம்பர். இவர் சோழ நாட்டு திருவள்ளுவரை சேர்ந்தவர், திருவனைநல்லூர் சரையப்பாவலால் ஆதரிக்கப்பட்டவர். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். இவர் எழுதின நூல்கள் பாத்தீங்கன்னா சடகோபரந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதை சொல்லும். அடுத்து பாருங்க கம்பருக்கு அப்புறத்து சொல்லின் செல்வ ராபி சேதுபிள்ளை. சொல்லின் செல்வ, அதாவது எதுகை மோனை அப்படிங்கிறத உரைநடைக்குள்ள கொண்டு வந்தவர் இவர் தான். இவருடைய தமிழ் இன்பம் அப்படின்ற நூல் இந்திய அரசோட சாகித்ய அகாடமி விருது வாங்கின முதல் நூல் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு நிறைய இப்ப வரிசை நம்ம 6 to +2 வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை இந்த சிறப்பு இது நம்ம எடுத்திருக்கோம். மொத்தம் 37 இருக்கு. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு 13 மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இது மீதி இருக்கக்கூடிய சில தகவல்கள் நம்ம சொல்றோம். கண்டிப்பாக இதுல வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால இந்த மாதிரி லிஸ்ட் வைஸா இருக்கக்கூடியதும் உங்களுக்கு கிளாஸஸா வந்துடும். செயின் லிங்கா இருக்கக்கூடியதும் அடுத்தடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ரைட், அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திப்பேன். தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க சில சஜஷன் சொல்லுங்க. தேங்க்யூ.